அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. அப்ப வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். துணைவேந்தர்கள் நியமனம், மசோதாக்கள் நிறுத்தி வைப்பு உள்ளிட்ட காரணங்களை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுத்திருந்தது. இந்த வழக்கின் 2ஆம் நாள் விசாரணை இன்று நடைபெற்ற நிலையில கடும் கண்டனங்களை உச்சநீதிமன்றம் ஆளுநர் தரப்புக்கு தெரிவித்திருக்கிறது. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். ஆளுநர் ரவிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம், பாஜகவுக்கு நெருக்கடியா அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து திரு மனுஷபுத்திரன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். வலதுசாரி கருத்தாளர் திரு குமார் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்தில் அனைவருக்கும். திரு செந்தில், இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை உச்சநீதிமன்றம் ஆளுநர் தரப்புக்கு தெரிவித்திருக்கிறது. ஆளுநர் நடவடிக்கைகள் மசோதாக்கள் நிறுத்தி வைக்கிறதுலையோ இல்லை துணைவேந்தர் நியமனத்திற்கு அனுமதி தராத இருக்கிற சூழலையோ குறைந்தபட்ச நியாயம் கூட ஆளுநர் தரப்புக்கு இல்லையா? இல்லை, சட்ட ரீதியிலான அதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது தான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் வந்து அவர் தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு வழியே இல்லையா அப்படிங்கிறது வந்து பர்சனலான விஷயங்களை நம்ம பேசிக்கலாம். ஒரு மாநிலத்தினுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் 10 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு இறையாண்மை மிக்க ஒரு மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் தொடர்பான விவகாரங்களில் ஆளுநர் அப்படி முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் கான்ஸ்டியூஷன் தெளிவாக வரையறுத்திருக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு வந்து அந்த நீதிமன்றத்தில் நடந்த உரையாடல்களில் மிக முக்கியமான 2 பகுதிகளை அறிவார்ந்த அந்த சபையில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் வாதிட்ட முகுல் ரோஹத்தியாக இருக்கட்டும், ராகேஷ் திரிவேதியாக இருக்கட்டும், திரு வில்சன் அவர்களாக இருக்கட்டும், அபிஷேக் சிங் மனு, இதில் வந்து ராகேஷ் திரிவேதி காலை விவாதத்தில் ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணுறாரு. அது என்ன கேள்வி ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸினுடைய அட்வைஸை வாங்கித்தான் இதை செயல்படுத்த வேண்டும். இதை வந்து இவர் 12 மசோதாக்கள் அனுப்பப்படுகின்றன. 2 குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடுறாரு, 10 வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. அப்புறம் 10 திருப்பி யாருக்கு அனுப்பிடுறாரு? மாநில அரசுக்கு அனுப்பிடுறாரு. அந்த 10 திருப்பி மாநில அரசு அனுப்புகிறது. அதன் பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார். யாருடைய ஆலோசனைகளின் பேரில் இவையெல்லாம் நடைபெற்றன? அவர் தன்னிச்சா முடிவெடுக்க முடியாது. அப்போ யாரிடம் ஆலோசனை பெற்றார் என்ற கேள்வியை தமிழ்நாடு அரசு வழக்கறிஞராக முன்வைத்தார். ஆனால் பிற்பகலுக்கு பிறகு நீதிமன்றம் அந்த கேள்வியை கேட்குது. நீதிபதி அந்த கேள்வியை கேட்கிறாரு, உங்களுக்கு யார் இந்த ஆலோசனைகளை தந்தது? நீங்க ஃபைல்ஸை கொடுங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோப்புகளில் அவர் எந்த இடத்துல வந்து அதை ஆய்வுக்குட்படுத்தியதாகவோ வேறு யாரிடமும் ஆலோசனை பெற்றதாகவோ, ஏன்னா அது எல்லாமே நோட்ஸ் போடணும், குறிப்பெழுதணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் தமிழ்நாடு அரசு எப்படி கொடுக்குதோ அதை அப்படியே திருப்பி அனுப்புன மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ இது ஏதோ வந்து என்ன சொல்கிறது, முற்றிலும் வந்து ஒரு விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் எனக்கு வேண்டாம் அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியாக அனுப்புறதாகத்தான் இது இருக்கிறது என்ற கேள்வியை நான் கேட்கல. இன்னைக்கு நீதிமன்றம் மத்திய அரசு தானே நியமிக்குது ஆளுநரை. ஒருவேளை மத்திய அரசு தரப்பு கிட்ட அவர் விளக்கம் கேட்டிருக்கலாம். அப்படி கேட்க முடியாது. அதுதான் இன்னைக்கு அந்த இன்டர்பிரேஷன் தான் நான் ஒரு பத்திரிகையாளராக அங்க வைக்க விரும்புறேன். நீங்க உங்களுக்கு அதுக்கும் சட்டத்தில் இடம் இல்லை. அதுக்கும் சட்டத்தில் இடம் இல்லை. நீங்க எந்த அதை சட்டம் தெளிவாக வரையறுத்திருக்குது. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒன்றிய அரசு சார்ந்த விவகாரங்களில் மாநில அரசு அப்படியான ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது நீங்க வந்து அங்க கேட்கலாம். ஆனால் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விவகாரத்திற்கோ அல்லது முழுக்க மாநில அரசுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விவகாரத்திலோ இருக்கின்ற பொழுது நீங்க அப்படியான ஒரு முடிவை எடுக்க முடியாது என்பதை சட்டம் தெளிவாக வரையறுத்த பிறகு நீங்க திருப்பி பண்றீங்களே. இன்னொன்னு, இது ஒரு விவகாரமா இருந்தா பரவாயில்ல. நீங்க இது என்ன ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் மாதிரி ஆயிட்டாருங்க ஆர்.என். ரவி. நீங்க கடுமையான வார்த்தையா கூட இது இருக்கலாம். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீதிமன்றம் இன்னைக்கு குட்டியதை விட மிக கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லிச்சு. அந்த வார்த்தையினுடைய வலிமை என்ன அப்படிங்கறத ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்திய இறையாண்மைக்கே சவால் விடும் போக்காக இருக்கிறதுன்னு கேட்டாங்க. இந்திய கூட்டாட்சி தத்துவத்திற்கு எப்பன்னா பேரறிவாளன் வழக்கில் ஆளுநருடைய செயல்பாடுகள் இந்திய கூட்டாட்சி தத்துவத்தை கேலிக்குள்ளாக்கக்கூடியதாக இருக்குதுன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மாநிலங்கள் வந்து என்ன தனி நாடா பிரிஞ்சிடணுமா? இந்த அந்த இடத்துக்கு நீங்க தள்ளுறீங்களா? ஒரு தனி நாடா மாநிலங்கிறது? இந்தியாவிற்குள் தமிழ்நாடு இல்லையா? அப்ப நீங்க அந்த கூட்டாட்சி தத்துவத்தை கேலிக்குள்ளாக்கக்கூடிய விதத்தில் ஆளுநருடைய நடவடிக்கை இருக்குங்கிறத ஏற்கனவே ஒரு குட்டு வைத்தார். இல்ல, மசோதாக்கள் நிறுத்தி வைக்கிறதுலயோ துணைவேந்தர் நியமனத்திலேயோ இவர் மாநில நலன் சார்ந்தே முடிவெடுக்க மாட்டாரா? இல்ல எடுக்கல தானே. இப்ப மாநில நலன் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளா இருந்தா நீங்க பாருங்க. இல்ல, அப்படின்னா ஒப்புதல் மட்டும்தானா? இல்ல, நீங்க உங்களுக்கு டவுட்னா நீங்க யார்கிட்ட அகைன் திருப்பி கேட்கணும் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வேணா கேட்கணும். மாநில அரசு கிட்ட தான் கேட்கணும். மாநில அரசு வேணா நீங்க கன்சல்ட் பண்ணிருக்கணும். நீங்க அந்த மாதிரியான ஏதாவது கன்சல்ட் பண்ணீங்களா? நீங்க நீதிமன்றம் கேட்கறாங்க. அதை நீங்க மாநிலத்தினுடைய நலனில் அவருக்கு எந்த அக்கறையும் இல்லைங்கிறதுக்கு நான் 2 உதாரணங்கள் சொல்றேன். ஒன்னு, ஆன்லைன் லாட்டரி விவகாரத்துல ஏராளமான பேர் சூசைட் பண்ணி செத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி மாநில அரசு அதற்கு ஆன்லைன் லாட்டரியை தடை செய்யணும்னு ஒரு மசோதா கொண்டு வந்து அனுப்புறாங்க. அதற்கு எந்த இடத்துலையும் ஒரு ஒப்புதல் கொடுக்காம இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆன்லைன் லாட்டரி பெருமுதலாளிகளை ஆளுநர் மாளிகையில் சந்திக்கிறார். அப்போ உங்களுக்கு என்ன அவங்க மீது நம்பிக்கை இருக்குது? நீட் விவகாரத்தில் அத்தனை பேர் வந்து மாண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள்.
நீங்க வந்து என்ன கன்வே பண்ண விரும்புறீங்கன்னா நீட் தெளிவு பாஸ் பண்ண பிள்ளைகளை அழைத்து வந்து ஆளுநர் மாளிகையில் நீங்க வந்து விருந்து கொடுத்து வேற ஒரு விஷயத்தை நீங்க வந்து கன்வே பண்ணிட்டீங்க. அப்பொழுதும் நீட் தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவியினுடைய தகப்பனார் எழுந்துச்சு கேட்டார், என்கிட்ட பணம் இருக்குங்க படிக்க வச்சுட்டேன், மற்ற மாணவிகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டார். அவங்ககிட்ட இருந்து நீங்க என்ன செய்றீங்க, மைக்க புடுங்குறீங்க. இப்போ தொடர்ச்சியா உங்களுடைய நடவடிக்கைகள் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் போல நீங்க செயல்படுறீங்க. அதைத்தான் எங்களை போன்றவர் தொடர்ச்சியாக என்ன செய்யறோம்னா, நீங்க இதெல்லாம் செய்யலாம். எப்போ செய்யலாம்னா, நீங்க ஆளுநர் பதவியை ரிசிக்னேஷன் பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டு நீங்க எங்க வந்துடுங்க, தமிழ்நாடு பாஜகவில் நீங்க உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இணைத்து கொண்டு நீங்க இதெல்லாம் செஞ்சா பரவாயில்ல. இதே விவகாரத்தில் பொன்முடி விவகாரத்தில் இதே மாதிரி நீதிமன்றம் கூட்டு வைத்தது இல்ல. இப்ப இதெல்லாம் ஆளுநருடைய அரசியல்னு பாக்குறீங்க? அரசியல் தானே, பியூரா ஆளுநருடைய அரசியலை தாண்டி வேற என்ன இருக்குது? பொன்முடி விவகாரத்துலங்க நீதிமன்ற தீர்ப்பு சிறு குழந்தைக்கு கூட தெளிவா தெரியுங்க. எல்லாம் நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு, அவர் எம்எல்ஏவாக தொடர்வதில் எந்த சட்ட சிக்கலும் இல்லை. அந்த இங்க சென்னை ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை தண்டனையோடு சேர்த்து தான் ஸ்டே பண்ணிச்சு சுப்ரீம் கோர்ட். தண்டனையும் சேர்த்து ஸ்டே பண்ணிச்சுன்னு சொன்னா அவங்க திருப்பி என்ன செஞ்சுக்கலாம்? ஜெயலலிதா அம்மையார் அப்படித்தான் பொறுப்பெடுத்தார்கள். ஆனா இவர் என்ன செஞ்சாரு, எம்எல்ஏ பதவி அவருக்கு அவர் எம்எல்ஏ பதவி தொடரும் என்று அறிவிச்சிட்டாலே எம்எல்ஏவா இருக்கிற யாரையும் அமைச்சராக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? அதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு தான் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கு. அப்ப முதலமைச்சர் அவரை திருப்பி அமைச்சர்னு சொன்னா இவர் அமைச்சரவைக்கு அவருக்கு வந்து பதவியேற்பு செய்து வைப்பதற்கு மறுக்கிறார். அப்ப இதெல்லாம் உங்களுடைய விருப்ப உறுப்பினர், உங்களுக்கு அதுக்கு சட்டம் இடம் கொடுத்திருக்குதா? நீங்க உங்களால் அது முடியுமா அப்படிங்கிறது இல்லை. நீங்க இதை தாண்டி ரொம்ப ஆபத்தான ஒரு சில வேலைகளை செஞ்சார். நீங்க சிதம்பரம் கோயில் விவகாரத்தில் அவர் எவ்வளவு பெரிய அபாண்டத்தை சொல்லுகிறாருங்கிறதுக்கு சொல்றேன். சிதம்பரத்தில் தீட்சிதர்கள் குடும்பத்தில் குழந்தை திருமணம் நடைபெறுகிறதுங்கிற ஒரு சர்ச்சை வருகிறது. காவல் நிலையத்துக்கு அது ஒரு புகார் வருது. காவல்துறை போய் அதை தடுத்து நிறுத்தி அதில் சிலர் கைது செய்யப்படுகிறார்கள். இது எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய நிகழ்வுகள். ஒரு ஆளுநருக்கு இதில் என்ன வேலை வந்துச்சு? நீங்கள் சட்டத்தை காப்பாற்றக்கூடியவர் தானே. அவர் என்ன சொன்னார்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டுக்கு ஒரு பேட்டி அளிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக இந்த அரசு செயல்படுகிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய பழியை இந்த அரசின் மீது தூக்கி சுமத்தினார். அடுத்த நாளே காவல்துறை தரப்பிலிருந்து குழந்தை திருமணம் நடைபெற்றதற்கான வீடியோ புகைப்பட ஆதாரங்களை வெளியிட்டார்கள். குறைந்தபட்சம் நீங்கள் வருத்தம் தெரிஞ்சிருக்கணும்ல, சாரி கேட்டிருக்கணும்ல. எவ்வளவு பெரிய ஒரு பழிச்சொல்ல நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக ஒரு அரசு செயல்படுகிறதுன்னு சொல்றீங்க. நீங்க இதே மாதிரி அவர் வந்து ஒரு ஆதீனத்து மடத்திற்கு செல்கிறார் சந்திப்பதற்கு. அங்க ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அங்க வந்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இவருடைய கான்வாய் கடந்து செல்கிறது. கடந்து சென்ற பிறகு ஒரு கொடியை தூக்கி, கொடி கம்போடு இருக்குது, அதை தூக்கி ஒருவர் வீசுகிறார். இவர் கான்வாய் தாண்டியே போயிடுச்சு. ஆயினும் உடனடியாக லோக்கல் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட புகார் எழுதி வாங்கி அதில் கலந்து கொண்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆரே பதிவு பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டாங்க. இவர் அதே டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில் சொல்றாரு, நான் புகார் கொடுத்தேன், எஃப்ஐஆர் கூட பதிவு செய்ய காவல்துறை மறைக்கிறது. அப்புறம் எஃப்ஐஆர் நம்பரோடு எடுத்து விளக்கம் சொல்ல வேண்டியிருக்குது. நீங்க ஒவ்வொரு விவகாரத்திலும் பாருங்க, இந்த மாநிலம் கொண்டாடக்கூடிய தலைவர்களுடைய பெயரை சட்டமன்றத்தில் உச்சரிக்க மறுக்கிறார். காமராஜர் பெயரை சொல்றதுல உங்களுக்கு என்ன சார் தயக்கம்? அம்பேத்கர் பேரை சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? பெரியார் பேரை சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? முத்தமிழன் டாக்டர் கலைஞர் பேரை சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? அப்போ ஆளுநர் உரையை நான் வாசிக்க மாட்டேன்னு நீங்க ஸ்கிப் பண்றீங்க. இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாடு மாநில மக்களினுடைய நலனுக்கு எதிராக, மாநில அரசினுடைய முடிவுகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பவரை நீதிமன்றம் கூட்டு வைத்திருக்கிறது. இந்த ஒரு கருத்தை சொல்லிடுறேன். நீதிமன்றம் இன்னைக்கு இன்னொரு கேள்வி கேட்டிருக்கு. பேரறிவாளன் வழக்கில் கேட்ட அதே கேள்வி இன்னைக்கு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சேலஞ்சான ஒண்ணு. நாங்களே ஏன் விடுதலை செய்யக்கூடாதுன்னு கேட்டாங்க. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்க விடுதலை. இன்னைக்கு அதே கேள்வி கேட்டாங்க. சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஏன் அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு அதே கேள்வி திருப்பி கேட்கறாங்க. இந்த மசோதாக்களுக்குலாம் நாங்க ஏன் வந்து மாநில அரசுக்கு இது பண்ணக்கூடாதுங்கிற இடத்துக்கு நீதிமன்றம் அதை நோக்கி நகர்ந்தாங்க. அப்ப இவர் ஒரு வாதம் வைக்கிறார் பாருங்க, இது எவ்வளவு ஆபத்தான வாதம்னு. நீதிமன்றத்தை பயன்படுத்தி, இவர் நீதிமன்றத்தை சேர்த்து கொச்சப்படுத்துறாங்க. நீதிமன்றத்தை பயன்படுத்தி மறைமுகமாக தமிழ்நாடு அரசு தங்கள் மசோதாக்களை நிறைவேற்றிக் கொள்ள நினைக்கிறது. இது எனக்கு இந்த வாதம் புரியவே இல்லை. மறைமுகமாக இதுல என்ன மறைமுகம் சார்? நீங்க வந்து ஒப்புதல் தரல, அப்ரூவ் பண்ணல, மாநில அரசு மக்கள் மன்றத்தில் அதை சொல்லி போராடுறாங்க. இன்னொரு பக்கம் அதற்கான ஒப்புதலை தர சொல்லி யார்த்தவா போய் கேட்கறாங்க, ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் நீதித்துறைக்கு போறாங்க. மறைமுகமாக என்ன இதுல என்ன மறைமுகம்? இதுல ஹிட்டன் அஜெண்டா என்ன இருக்குது? நீதிமன்றத்துக்கு போறதே மறைமுக தாக்குதலா? திரு ரமேஷ் சேதுராமன், அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநர் எப்படி செயல்படணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு எப்படி செயல்படணும் அப்படின்னு வரையறைகள் இருக்கு. அந்த பவுண்டரிக்குள்ள அவங்கவுங்க செயல்பட்டாலே எந்த சிக்கலும் இல்லை. அப்படி செயல்படாதது தான் உச்ச நீதிமன்றத்துடைய ஆளுநரின் கண்டனங்களுக்கு காரணமா? இல்ல, நிச்சயமா. பல விஷயங்கள் நம்ம ஆரம்பத்தோடு பேசியிருக்கேன். இப்போ காலவரையறை வேணும், இந்த மாதிரி வந்து பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணும், இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் கடந்த காலத்துல டிபேட் பண்ணிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வரையறைங்கிறது ஏன் கவர்னருக்கு மட்டும் சொல்றீங்க? நீங்க எல்லாத்துக்குமே வச்சிருங்க, மினிஸ்டருக்கு வச்சிருங்க, எம்பிஸ், அவங்க யார்கிட்ட கோப்பு இருந்தாலுமே இது போனா இந்த கால வரையறைக்குள்ள
இதுக்கான ஒரு முடிவு எட்டப்பட்டு அதுக்கு கையெழுத்து இடணும்னு சொல்லிட்டு போங்கிறது முத பாயிண்ட். இல்ல இப்ப ஆளுநர் ஏன் செய்யலைங்கிறதான சார் வழக்கு? உடனே எல்லாத்தையும் எப்படி சமன்படுத்துவீங்க? இல்ல ஏங்க, நான் என்ன கேக்குறேன், ஒரு தப்பு இருக்கு, அதை சரி ஆளுநருங்கிறவரு ஒரு மாநிலத்துடைய உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடியவருடைய செயல்பாடுகள் குறித்த வழக்கு. அது கேட்கும்போது எல்லா பில்லையும் சரி பண்ணிடணும்னு பொதுவா ஒரு கருத்து சொல்றதோ ஒரு உத்தரவு போடணும்னு வலியுறுத்துறதோ இதனுடைய முக்கியத்துவத்தை குறைச்சிடாத அந்த வாதம், உங்களோட வாதம்? குறைக்கிறதுன்னு சொல்றேன் நான் அந்த முக்கியத்துவத்தோடைய எல்லாத்தையும் அணுகுங்கன்னு நான் சொல்றேன். நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க, ரோட்ல போறோம் ஒரே ஒரு குழி மட்டும் தான் இருக்கு, விழுந்துருவாங்க, பக்கத்துல 10 குழி இருக்கு, பரவாயில்ல, அந்த இடத்துல விழுந்தா பரவாயில்ல, அது நம்மளுடைய நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனா இந்த ஒரு குழியில மட்டும் விழுறத மட்டும் தான் கேள்வி கேட்போம்னு சொல்ற மாதிரி. அப்படி வேணாம்னு நான் சொல்றேன். நம்ம ஒரே அளவுக்கு இல்ல எல்லாத்தையும் அனுப்புவோம். ஏன் மக்கள் நலன்னு வரும்போது நமக்கு முதல்வருக்கு கிட்ட கோப்புகள் ஒரு வேளை கையெழுத்திடாமல் இருந்தா பிரச்சனை கிடையாது, இல்ல ஒரு அமைச்சர் கிட்ட ஒரு கோப்பு மாத கணக்கில் இருந்தால் பிரச்சனை கிடையாது. யாரு நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க? நீதிமன்றத்தை பாதிக்கப்பட்டவர்கள் நாடும் போது நான் ஒரு காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுத்தேன், அந்த புகார் மீது நடவடிக்கை இல்லை அப்படின்னு உயர் அதிகாரி அணுகுறாங்க. அங்கேயும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா நீதிமன்றத்தை அணுக போறாங்க. இந்த மாதிரி நான் மனு கொடுத்தேன், நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா சம்பந்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை அணுக போறாங்க. அந்த நடைமுறை இருக்கு. அரசு நீதிமன்றத்தை நாடி இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்க இருக்கிற ஆளுநருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்குங்கிறதையும், நீங்க மாவட்ட அலுவலகங்கள்ல கிராம அலுவலகங்கள்ல தேங்கி நிற்கக்கூடிய கோப்புகள் குறித்தும் நீங்க சமன்படுத்தி சொல்றீங்கல்ல, ஆளுநருக்கான பொறுப்பு அவர் செய்யலன்னு உச்ச நீதிமன்றம் கேக்குது. இல்ல நீங்க எந்த அளவுக்கு போயிட்டீங்கன்னா, அது கிராம லெவல்ல நான் சொல்றது மேல்மட்ட லெவல்ல நான் சொல்றேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அமைச்சர் கிட்ட போறது கிராம அலுவலக கோப்பெல்லாம் அமைச்சருக்கு போக, நாம திரும்ப சொல்றது கவர்னர் மாளிகைக்குள்ள ஒரு பேசிக் டிரான்சாக்ஷனல் ஃபைல் மூவ் ஆலங்கிறத பத்தி பேசலாம். நம்ம பேசுறது முக்கியமான இந்த மாதிரியான ஒரு அரசு சார்ந்த இல்லைன்னா ஒரு டெசிஷன் ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படிதான் பாயிண்ட். நான் அதே மாதிரியான ஸ்டாண்டர்ட்ல எல்லாத்தையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேனே தவிர, அதுக்காக நீங்க ஒரு பக்கம் நான் டைல்யூட் பண்றேன்னு கேட்டுட்டு இன்னொரு பக்கம் நம்ம ரொம்ப கீழே லெவல்ல போயிட்டோங்கிறது தான் என்னுடைய. நீதிமன்றம் கடும் அதிருப்தியை தெரிவிச்சிருக்கு. நீதிமன்றம் கடும் அதிருப்தியை தெரிவிச்சிருக்கு. நீங்களா சுயமா முடிவெடுக்க முடியாது, ஏன் நீங்க 12 மசோதாக்களை நிலுவையில வச்சீங்க, துணைவேந்தருங்கிற ஒரு மாநிலத்துடைய கல்வி கட்டமைப்புக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிலாம் நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. பிரிவு 200 படி ஒரு மசோதாவை திருப்பி அனுப்பும் போது செய்தின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஏன் திருப்பி அனுப்புறோங்கிறத குறிப்பிடணும், எதனால திருப்பி அனுப்புறோம்னு சொன்னாதான் சில திருத்தங்களை அரசு செய்ய முடியும். அப்படி எதையுமே அவர் குறிப்பிடலைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. விஷயம் ரொம்ப சீரியஸான இஷ்யூ. நீதிமன்றம் நாங்களே முன் உத்தரவு பிறப்பிக்க போறோங்கிற அளவுக்கு போயிருக்கு. இதுவும் தமிழ்நாட்டில் தேங்கி நிற்கக்கூடிய எல்லா கோப்புகளும் ஒண்ணு இல்லை, ஆளுநர்கிட்ட தேங்கி இருக்கிறதும் எல்லார்ட்டையும் தேங்கி இருக்கிறதும் ஒண்ணு இல்லை. அப்படி சமன்படுத்திட முடியாது. இதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையுமே நீதிமன்றத்தை தான் தொடர்ந்து நாடகம் அப்படின்னாக்க, நீங்க அரசுங்கிற முறையில நீங்க கவர்னரை எதிர்த்து இந்த கோப்புகளை எல்லாம் நீங்க கொண்டு போறீங்க, கோர்ட்டு நாடுறீங்க. இதற்கு ஆகக்கூடிய செலவுகள் எவ்வளவு? ஒரு சாமானியர்களோ இல்லைன்னா இந்த அரசு செய்யக்கூடிய ஒரு அமைச்சகத்தில் நடக்கக்கூடிய ஒரு தவறுகளை இது பண்ணணும்னா அந்த சாமானியர்கள் இந்த அளவுக்கு செலவு பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதனால அதுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத என்னுடைய. கொடுப்போம் சார், எல்லாத்துக்கும் கொடுப்போம். இந்த விஷயத்துக்கு உங்க நிலைப்பாடு என்ன சொல்லுங்க. இப்ப நான் திரும்பவும் சொல்லக்கூடியது, எந்த ஒரு கவர்னராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இதுக்கு கால நிர்ணயம் செய்யப்பட வேண்டும்ங்கிறது ஒண்ணு. அதே நேரத்துல இப்போ நம்ம 2 விஷயம் பார்க்கணும். ஒரு பக்கம் என்ன சொல்றோம், கவர்னர் அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் இது ப்ராசஸ் இருக்கு, இதுவரைக்கும் கடைபிடிக்கப்பட்ட அப்படிங்கிற இதுல இருந்து அதையே தான் நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். எது கேட்டாலும் கவர்னர் இல்லைன்னா அவர் கட்டாயம் கையெழுத்திட வேண்டும், இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்லும் போது ஒரு பக்கம் நீங்க சொல்ற விஷயங்கள் இதை ஃபாலோ பண்ணும். அப்ப நான் என்ன கேட்கிறேன், சட்டப்படியே போட்டு இன்னொரு விஷயத்தையும் என்ன பார்க்கணும் அப்படின்னாக்க, இதுல ஏதாவது டிஸ்கிரிபன்சி இருந்தா 3-4 வாட்டி கூட கவர்னர் ரெஃபர் பண்ண முடியும்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த காலத்துல என்ன சொல்லப்பட்டதுன்னா, அரசுக்கும் கவர்னருக்கும் இடையிலான இந்த ரிலேஷன்ஷிப்ல பெரிய ஒரு சுணக்கங்களோ இல்லைன்னா ஒரு உரசல்களோ இல்லை, அந்த முறைப்படி எல்லாமே சரியா நடக்கும்ங்கிறதுனால
ஒரு வாட்டி இல்லைன்னா ரெண்டாவது வாட்டி அமிச்சா நீங்க வந்து திரும்ப அந்த கோப்புகளுக்கு நீங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தை தானே சார் திருத்தணும். அரசியலமைப்பு சட்டத்தை தானே திருத்தணும். அதுக்கு பண்ணிதான் ஆகணும். நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீங்க நீங்க உங்க விருப்பப்படி 4 முறை திருப்பி அனுப்பலான்னு வச்சுக்கோ. என்னுடைய கருத்து. ரமேஷ் சேதுராமன் விருப்பப்படி 4 முறை திருப்பி அனுப்பலான்னு வச்சுக்கோ. சரி, இன்னும் அதிகப்படியா 40 முறை திருப்பி அனுப்பலானே விதியை திருத்திடுவோம், அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்திடுவோம். 41வது முறை ஒரு முடிவு எடுக்கணும்ல ஆளுநர், அதை எடுத்துருவாரா? இல்ல, அதுதான் சொல்றேன். இப்ப நம்ம கோர்ட்டுக்கு போறோங்க, திரும்ப திரும்ப வாதங்களும் பிரதிவாதங்களும் வைக்கப்படுது, ஏதோ ஒரு அளவுல ஒரு முடிவுக்கு வந்துதான் ஆகுது. அதே மாதிரி தான் இந்த விஷயம் தேவையில்லையே சார். நீங்க கோர்ட்டுக்கு போறோம்னு சொல்றீங்கல்ல, கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லாம அரசியலமைப்பு சட்டம் மிகச்சரியாக வரையறுத்திருக்கே அதிகாரம் இல்லையே. ஒரு முறை திருப்பி அனுப்ப முடியும் ஆளுநர். ஒரு முறை திருப்பி அனுப்பின பிறகு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணாம திருப்பி அனுப்புனாங்கன்னா அவர் வந்து ஒப்புதல் தருவதை தவிர வேறு வழி இல்லை. அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தின் விதி. அவ்வளவுதானே. இதுல ஏன் நீதிமன்றத்திற்கு போகணும், ஏன் அங்க போய் முறையிடணும் ஒரு அரசாங்கம்? தேவையில்லையே. கரெக்டான ஒரு விஷயத்துக்கு வந்துருக்கீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், கடந்த காலங்கள்ல நம்ம வந்து 1947 அப்படின்னா அதுக்காக அங்க அப்படியே ஆரம்பிக்கிறோம், அந்த காலத்தை சொல்றீங்கன்னு சொல்லாதீங்க. ஜெனரலா என்ன மாண்பு இருந்தது, ஏதானும் ஒரு தவறு நிகழ்ந்தாலோ இல்லைன்னா வந்து ஒரு மந்திரியோ யார் மேலேயான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, பதவி விலகிட்டு எங்களோட இன்னசென்ஸை நாங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டு திரும்ப நாங்க வந்து பதவி ஏத்துக்கிறோம். இன்னைக்கு எந்த மாதிரி இருக்குன்னா, ஒருத்தர் ஜெயிலுக்கு போனா கூட அவர் வந்து மினிஸ்டர் வித்வுட் போர்ட்போலியோவா அவர் ஜெயில கூட இருப்பாரு. இல்லைன்னா அவர் போயிட்டு வந்தாருன்னா அவருக்கு அந்த மினிஸ்டர்ஷிப் போர்ட்போலியோஸும் அவைலபிளா இருக்கும். இந்த மாதிரியாக நம்மளோட என்டையர் சிஸ்டமுமே ஒரு புது ஒரு பரிமாணத்தை நோக்கி அப்படித்தானே இருக்கு. இல்ல ரமேஷ் சேதுராமன், நன்னடத்தை சான்றிதழ் கொடுக்கிற அதிகாரம் வந்து ஆளுநருக்கு இல்ல. இவர் நல்லவர், இவர் கெட்டவர் அப்படிலாம் எல்லாத்துக்கும் ஒரே அளவுகோல் தான். அதிகார வரையறை அரசியலமைப்பு சட்டம், சரியா தவறாங்கிறது சட்ட புத்தகம். சட்ட புத்தகம் என்ன சொல்லுதோ அதன்படிதான் உச்சநீதிமன்றம் சொல்லுது. அது திரு பொன்முடிக்கும் பொருந்தும். நம்ம மாறலா நீங்க மனசாட்சிப்படியும் நான் மனசாட்சிப்படி தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் அணுகிறதுங்கிறதெல்லாம் வேற. அளவுகோல்ங்கிறது அரசியலமைப்பு சட்டமும் சட்ட புத்தகமும். அதுல போய் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை எங்க செலுத்துவதற்கு அதுக்கு அதிகாரமே இல்லை ஆளுநருக்கு. அவருக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், சித்தாந்த வேறுபாடு இருக்கலாம், அவருக்கு முரண்பாடு இருக்கலாம். ஆளுநர் உரையை படிப்பதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லைங்கிறதான உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஏன் பிரதமரே அதான சொல்றாரு, நாடாளுமன்றத்துல பிரதமரே அதான சொல்றாரு. ஆமா, இது இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கரெக்டான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கீங்க. அப்போ இத்தனை நாளுக்குள்ள நீங்க முடிவு செய்ய வேண்டும் ஒரு கோப்பை வைத்துன்னு எங்கேயுமே சொல்லப்படாத போது நீதிமன்றத்தை நாடி நம்ம அதுக்கு மட்டும் ஒரு நீங்க வந்து வரையறை வேணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? அது சட்டத்துல இன்னைக்கு இப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதனால வந்து அந்த இதுல வந்து அவர் எவ்வளவு நாள் வேணாலும் கிடப்புல போடலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க 2வது முறை நீங்க இதுதானே கொடுக்கணும், அவர் வந்து அசெட் கொடுக்கணும், அவர் வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு கையெழுத்து போடணும்னு சொன்னா அவர் எனக்கு எப்போ முடியுது நான் இப்ப போட்டு போறேன் அப்படின்னு ஒரு சொல்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தா அது அப்படித்தானே இருக்கு. அதனால ஏற்றுக்கொண்டு பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஒரு மாநிலத்துடைய கோடிக்கணக்கான மக்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய அரசின் முடிவு சார். அது அவர் ஆளுநருடைய சுய விருப்பு வெறுப்பு அடிப்படையில முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்றது நீதிமன்றம், உச்சநீதிமன்றம். மக்கள் நலன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு கொலை குற்றவாளிகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஆயுள், அதுவும் வந்து ஒரு முன்னாள் பிரதமராக இருந்த ஒருத்தரை, அதுவும் தீவிரவாதம்ங்கிற ஆஸ்பெக்ட்ல வந்து இனிஷியலா அணுகிப்பட்டது. அப்ப என்ன யாரை விடுவிச்சது யாரு, அவங்களை விடுவிச்சது யாரு? இல்ல விடுவிச்சது யாரு அப்படின்னு இல்ல அத சொல்லுங்க. விடுவிச்சது யாருன்னு சொன்னாலே இந்த கேள்விக்கு விடை கிடைச்சிடும். யாரு விடுவிச்சது? இல்ல யாரு விடுவிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, யாரு விடுவிச்சதுன்னு சொல்லுங்க சார். இல்ல அது யாரு விடுவிச்சதுன்னு சொல்லுங்க. அவங்கள இறுதியாக விடுவிச்சது யாரு? வேற வழி இல்ல. என்ன நீங்க இந்த ப்ரொசீஜர்ஸ் படி நீங்க எந்த அளவுக்கு எப்படி சார் நீங்க இல்ல நீங்க இல்ல ரமேஷ் சேதுராமன் இல்ல இது என்னன்னா, உச்ச நீதிமன்றத்துக்கு எந்த புரிதலுமே இருக்காது, நீதிபதிகளுக்கு எந்த சட்டமும் தெரியாது, எந்த மரபும் தெரியாது, எந்த புரிதலும் தெரியாதுன்னு போற போக்குல இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் ஒரு முடிவு எடுக்குமா சார்? ஒரு முடிவு எடுக்குமா? நீங்க இந்த நாட்டின் குடிமகன் தானே, நீங்க இந்த நாட்டின் குடிமகன் தான். உச்சநீதிமன்றத்தை மதிக்கக்கூடிய ஒரு நபர், சட்ட புத்தகத்தை மதிக்கக்கூடிய நபர். போற போக்குல ஒரு உத்தரவுடைய பின் விளைவுகள் தெரியாம ஒரு நீதிமன்றம் இத்தனை ஆண்டுகள் நடக்கிற ஒரு வழக்குல, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வழக்குல இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்குமா?
சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்துறது அரிதிலும் அரிதா நீதிமன்றம் பண்றது. செஞ்சிருக்குமா? வேற வழி இல்லாம நீதிமன்றம் பண்ணுதுன்னு நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, உச்ச நீதிமன்றத்தை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுற ஒரு வார்த்தை அது. அது அப்படி எப்படி நீங்க செய்வீங்க? குறைச்ச மதிப்பீடுலங்க அப்படிதான் அந்த வார்த்தை தான் இருக்கு. நீங்க பயன்படுத்துற வார்த்தை அப்படிதான் இருக்கு. போனா போகுதுன்னு சொன்ன வார்த்தையோட அர்த்தம் என்ன, ஆழம் என்ன? ஒரு சாமானியனுடைய அரசுடைய இறுதி கட்ட நம்பிக்கை உச்ச நீதிமன்றம். போனா போகுது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் எப்படி உத்தரவை பிறப்பிக்கும்? சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி. நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விவகாரம் என்னன்னாக்க, இதுல ஒரு பிரஷர் மவுண்ட் பண்ணும்போது கடைசியில எப்படின்னாக்க, ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு பிக் பாக்கெட் கேஸோ இருந்தாலும் சரி, இல்லைன்னா இன்னொரு கேஸாக இருந்தாலும், இந்த ரெண்டுத்தையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணி அதுக்கு ஒரே ஸ்டாண்டர்ட், ஒரே ஒரு இதுதான் இருக்கு. டிஸ்பியூட் வந்தா யார கேக்குறது? உங்களுக்கும் எனக்கும் டிஸ்பியூட் உயர்நீதிமன்றத்துல தீர்க்க முடியல, தனிப்பட்ட பேச்சுவார்த்தையில தீர்க்க முடியல, எந்த சமரசத்திற்கும் வரல. இறுதியா யார நாடுவோம் ரெண்டு பேரும்? அதான் சொல்றேன். ஆனா இறுதியா கோர்ட் நாடுனா கூட நீங்க என்ன சொல்றீங்க, அது அவங்களுக்கு சட்டம் தெரியாத இதுன்னு கேக்குறீங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நிலைமை எப்படி இருக்குங்கிறதா நான் கேட்கல. அப்படி நான் மதிக்கிறேன், உச்ச நீதிமன்றத்தை நான் மதிக்கிறேன். நீங்க தான் போனா போதுன்னு ஒரு உத்தரவு போட்டதாக சொன்னீங்க. ஏங்க நான் என்ன கேக்குறேன், வேறு வழி இல்லாமல் நான் சொல்றது எப்படின்னாக்க, எப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இன்னொரு கிளாஸ் இன்னொரு கேஸ நீங்க இது கூட பொருத்தி பார்க்கும்போது எப்பயுமே என்னன்னா பிரசிடென்ஸ்ங்கிறத வச்சுதான் நம்ம கோர்ட்ல எல்லாமே வார்த்தையுமே பொருத்தமற்றது. வேறு வழி இல்லாமலாம் உச்ச நீதிமன்றம் சொல்லாது. ஆளுநர் தப்புனா ஆளுநர் தப்பு இல்ல, ஆளுநர் தப்புனா ஆளுநர் தப்புன்னு சொல்லும், அரசு தப்புனா அரசு தப்புன்னு சொல்லும். அது யாருக்கு பயப்படணும்? உச்ச நீதிமன்றம் யாருக்கு பயப்படணும்? சட்டத்துக்கு மட்டும் தான் உச்ச நீதிமன்றம் பயப்படணும். வேற வழி இல்லாம போனா போதுன்ற உத்தரவை பிறப்பிக்க வேண்டிய இடத்துல உச்ச நீதிமன்றம் இல்ல. ஆளுநர் தப்புன்னு நினைச்சிருக்கு, ஆளுநர் தப்புன்னு நீதிமன்றம் கருதுகிறது, அதனால் கண்டனங்களை தெரிவிக்கிறது உச்ச நீதிமன்றம். அதாவது உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டதுன்னா நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னாக்க, உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டா ஆளுநரை நோக்கி சொல்றாங்க, இல்லன்னா இந்த மாதிரி ஒரு கமெண்ட் இருக்கிறாங்கன்னா உச்ச நீதிமன்றம் புட்டு வைத்ததுன்னு நம்ம சொல்றோம். அதே நாம அரசை நோக்கி இதே மாதிரி கேள்வி வைத்தா அரசுக்கு புட்டு வைத்ததுன்னு நம்ம எங்கேயாவது சொல்றோமாங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா இல்ல. அப்படிதான் சொல்றோம். அதே மாதிரியான அணுகுமுறை தான் எல்லாத்துலயும் நம்ம பயன்படுத்துறோம். ஒரு அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன் தான் நான் பாக்குறேன். எல்லா சூழலையும் நம்ம ஒரே நிலைப்பாட தான் எடுக்கிறோம். அதுல ஒண்ணு பாரபட்சம் இல்ல. திரு மனுஷ், ஆளுநருக்குன்னு ஒரு சுய முடிவு எடுக்கக்கூடிய பொறுப்பே இல்லையா? ஒரு விஷயம் தவறா நடக்குது, துணைவேந்தர் நியமனத்துல ஏதோ சிக்கல் இருக்கு, இல்ல இந்த மசோதால சிக்கல் இருக்கு அப்படின்னா அவர் ஏன் சுயமா ஒரு முடிவே எடுக்கக்கூடாதா? அவருக்குன்னு ஒரு ஒப்பீனியனே இல்லையான்றதான் திரு ரமேஷ் சேதுராமன் சொல்லக்கூடிய இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை, நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் அவர் பேசின எதுவுமே லாஜிக் படியும் இல்லை, சட்டப்படியும் இல்லை, தார்மீகத்தின் படியும் இல்லை. அதனால் இது உங்கள் கேள்வியாக நான் எடுத்துக்கிறேன். நான் இது ரமேஷ் சேதுராமனுடைய கேள்வியாக நான் எடுத்துக்க மாட்டேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அப்படியெல்லாம் நம்பித்தான் நம்முடைய அரசியல் சாசனத்தை இயற்றியவர்கள் அந்த 183 183 அந்த பிரிவில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆளுநருக்கு ஒரு கிரே ஏரியா கொடுக்குறாங்க. அவருடைய உளச்சான்றின்படி அவர் முடிவெடுக்கலாம். காரணம், ஆளுநர் என்பவர் அரசியல் சட்டப்படி செயல்படுவார், அவர் அரசியல் மாண்புகளை காப்பாற்றுவார், மரபுகளை காப்பாற்றுவார் என்று. அரசியல் மாண்பும் தெரியாத, அரசியல் சட்டமும் தெரியாத, எந்த விதமான மக்கள் இறையாண்மையிலும் நம்பிக்கை இல்லாத RN ரவி போன்றவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய கவர்னராக வருவார்கள் என்று நம்முடைய அரசியல் சாசனத்தை இயற்றிய மேதைகள் ஒருபோதும் கற்பனை செய்திருக்க மாட்டார்கள். அப்போது இன்னைக்கு திமுகவினுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னால், இன்றைக்கு இது போன்ற, அதாவது பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஆட்சிகளை பாஜக கவர்னர்கள் பெரிய அளவிற்கு பொலிட்டிக்கலி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அது சப்ரஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்கிறதுனால, இந்த உதாரணமாக மசோதாக்களை நிறைவேற்றுறதில் ஒரு கெடு விதிக்கணும்னு எங்களுடைய அரசு ஒரு தீர்மானத்தை நம்ம சட்டசபையில் கொண்டு வர்றோம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த UGC அந்த விதிகள், மற்றபடி இந்த பல்கலைக்கழக துணைவேந்தரை தேடுற விஷயத்தில் கூட மாநில அரசிற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்கிற ஒரு நிலையை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அதாவது ஒரு பல்கலைக்கழகம் மாநில அரசினுடைய 80% நிதியில் செயல்படுகிறது, 20% தான் ஒன்றிய அரசு கொடுக்கிறது. அப்படி இருக்கிற போது மாநில அரசினுடைய ஒரு பிரதிநிதித்துவமே இல்லாமல் எப்படி நீங்கள் ஒரு துணைவேந்தரை நியமிக்க முடியும்? அப்போது அடிப்படையில் என்ன பிரச்சனைனா, இது போன்ற விஷயங்களை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சில மசோதாக்களை நிறைவேற்றுகிறது. எங்கேயாவது ஒரு முரண்பாடு வருதுன்னு வச்சுக்கோ, அரசு எடுக்கக்கூடிய ஒரு முடிவில் அவருக்கு ஒரு முரண்பாடு இருக்கு, இல்லை ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்னா
அந்த இடத்துல ஆளுநர் தன்னுடைய அதிருப்தியவோ இல்ல தன்னுடைய முரண்பாடையோ அவர் எப்படி வெளிப்படுத்த முடியும்? அரசுகிட்ட வெளிப்படுத்தணும். அவர் ஒரு பில்லை திருப்பி அனுப்புறாரு. அதையும் அரசுகிட்ட தான் வெளிப்படுத்தணும். இல்ல சட்டம் அதுதானே. இப்போ 200வது பிரிவு என்ன சொல்லுது? முதல் பேராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த 200வது பிரிவில் ஒரு ஆப்ஷன் அரசனுடைய ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கணும், 2வது ஆப்ஷன் ஏற்றுக்கலாம், 2வது ஆப்ஷன் வந்து அவர் வந்து அதை ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணுறப்போ அவருக்கு இதுக்கு விளக்கம் கொடுக்கணும், என்ன காரணத்திற்காக நாங்கள் திருப்புறோன்ட்டு. அதுக்கு பதில் அளிக்கலாம் அளிக்காமலும், அதாவது அதுக்கு எந்த கிளாரிஃபிகேஷனும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்குது. அந்த பிரிவை எடுத்து படித்து பாருங்க. எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணாமல் திரும்ப அந்த பில்லை வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ண முடியும். அப்படி தாக்கல் பண்ணுற பட்சத்தில் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் பிரச்சனை வரக்கூடிய அல்லது அரசியல் சாசனத்திற்கு புறம்பாக அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் அதை அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் என்று இருக்கிறது. இதில் அப்படி எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த 10 பில் அவர் என்ன அப்புறம் நோக்கம் இருக்க முடியும்? ஏன் அவர் திருப்பி அனுப்ப? இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோக்கத்தை பற்றி நான் சொல்கிறேன். இவர் எப்படி முறைகேடாக நடந்து கொள்கிறார் என்பதுதான் நீங்கள் முதல் பிரச்சனை பேச வேண்டியது. அப்போது அடிப்படையில் சரி, இன்னொரு விஷயம், இதில் தொடர்ச்சியாக இந்த விவாதம் பல காலமாக நம் நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து அவர் போகிற போக்கில் பேசுகிறார், எல்லாத்துக்கும் கெடுவிதிங்கன்ட்டு. ஒரு மாநில அரசு ஒரு சட்டசபையில் தீர்மானிக்கிற இது நிறைவேற்றுகிற மசோதா அல்லது ஒரு அமைச்சரவையுடைய தீர்மானம் என்பது அது குறிப்பிட்ட கோப்பு அல்ல, பல்லாயிரம் கோப்புகளை மூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். இது நிர்வாகம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். உதாரணமாக ஆளுநர் ஒரு முக்கியமான ஒரு டிசிஷனை தமிழ்நாடு அரசு எடுக்குது, அது கல்வி தொடர்பாகவோ அல்லது வேறு ஒரு மசோதா தொடர்பாகவோ எடுக்குதுன்னா அந்த பில் பாஸ் ஆனால் தான் கீழே இருக்க ஆயிரக்கணக்கான அந்த இது ஃபைல்ஸ் வந்து மூவ் ஆகும். இல்லைன்னா அதை நம்ம நிறைவேற்றவே முடியாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சார்ந்து அப்படி எவ்வளோ ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு வழியை பிளாக் பண்ணுறது, அப்படி பிளாக் பண்ணுறது ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரதமர் சொன்னதை நீங்கள் கோட் பண்ணீங்க, ஒரு மாநில அரசினுடைய வழிகாட்டுதலின்படி தான் ஒரு ஆளுநர் செயல்பட வேண்டும், மாநில அரசினுடைய அந்த ஒரு உரையை வாசிப்பது அவருடைய கடமை அப்படின்னு பிரதமர் பேசுகிறார். நீதிமன்றமும் அதே தான் சொல்லுது, சரிங்களா? அரசியல் சட்டமும் அதே தான் சொல்லுது. ஆனால் இது எதுக்குமே எனக்கு பொருட்டு இல்லை அப்படின்னு சொன்னால், எப்படியாவது ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய அரசை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கணும், தொந்தரவு பண்ணணும், அன்பாப்புலர் ஆக்கணும் இந்த கவர்மெண்ட்டை, முடிவுகளை எடுக்க விடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு கல்வி அமைப்பு வந்து பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லாததுனால அப்படியே ஸ்டாக்னண்டாக இருக்குது. மிகப்பெரிய முடிவுகள் எதுவுமே கல்வி அமைப்புக்குள்ளே எடுக்க முடியல. உயர்கல்வியில் எத்தனை லட்சம் மாணவர்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபைலாக, இது ஒரு பிரச்சனையா, இது ஒருத்தருடைய பிரச்சனையா, இது இல்லை ஒரு துறை சார்ந்த பிரச்சனையா, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் சம்பந்தமான பிரச்சனை. அப்போது கடந்த காலத்திலேயே இதற்கான பல பரிந்துரைகள் இருக்கின்றன. இன்றைக்கி நம்ம பேசலை, ராஜமன்னார் கமிட்டி அறிக்கையை எடுத்து படித்து பாருங்கள். அதில் ஆளுநருடைய அதிகாரங்கள் எப்படி வரையறுக்கப்படணும்ட்டு ராஜமன்னார் கமிட்டி அறிக்கை திட்ட தெளிவாக பேசுகிறது. அதுக்கப்புறம் மண்டல் கமிஷன் ஒரு அறிக்கை, ஒரு நீதிபதி மண்டல் அவர்கள் தலைமையில் ஒரு கமிஷன் போடுறாங்க. அதில் 3 முக்கியமான ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மாநில ஆளுநரை நியமிக்கிற போது மாநில முதலமைச்சரை கலந்து ஆலோசிக்க வேண்டும் அப்படின்னு மண்டல் கமிஷன் 1988 போடப்பட்ட மண்டல் கமிஷன் அறிக்கை சொல்லுது. அதோட இன்னொரு ரெக்கமெண்டேஷனே சொல்கிறாங்க, ஒன்றியத்தில் ஒரு கட்சியும் மாநிலத்தில் ஒரு கட்சியும் இருந்ததுன்னா எந்த கட்சியும் சாராத ஒருவரை ஆளுநராக நியமிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த காலக்கெடு பற்றியும் மண்டல் கமிஷன் அறிக்கை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, 100 நாட்களுக்குள் ஆளுநர் வந்து முடிவெடுக்கும்படியான ஒரு சட்டத்தை ஏற்றணும். ஒருவேளை அது குடியரசுத் தலைவருக்கு போச்சுன்னா அதிகபட்சமாக 400 நாட்களுக்கு மேலே அது எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு. இப்போ நீதிமன்றம் என்ன கேட்குறாங்கன்னா, என்ன அடிப்படையில் நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு இதை அனுப்புனீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் தரப்பில் எந்த பதிலுமே இல்லை. என்ன அடிப்படையில்? சரி, 2 மசோதா மட்டும் அனுப்பிச்சிங்க, மிச்சம் 10 ஏன் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க? அதில் என்ன முக்கியமான பாயிண்ட்னா, இப்போ ஒரு பில்லை நீங்கள் வந்து திருப்பி கொடுக்குறீங்க இல்லையா, திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் செகண்ட் டைம் அதை வந்து கவர்னர்கிட்ட தாக்கல் பண்ணால் அவர் அதில் முடிவு எடுத்தே ஆகணும், எடுக்காமல் கடப்பில் போட்டு வைக்கிறாரு. அப்போ இந்த சைலன்ஸை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நீதிபதி கேட்குறாரு. நீங்கள் ஒன்றும் ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள், இல்லை வேறு ஆப்ஷன் இருந்தால் பயன்படுத்துங்க. அப்போ ஸ்டாக்னண்டாக நீங்கள் ஒரு விஷயத்தை வைக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? இதைத்தான் அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது. என்ன உள்நோக்கம் இருக்க போது? ஒரே விஷயம்தான், அவர் ஒரு ஆளுநராக செயல்படவில்லை. பாஜக ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தாங்கள் ஆட்சி செய்யாத மாநிலங்களுடைய ஆட்சிகளை பல விதங்களில் தாக்குகிறார்கள். அதில் உச்சக்கட்டத்தை இப்போ கேரளாவில் பாருங்கள். ஏன் கேரளாவில் வந்து கேரளா ஆளுநர் இவ்வளவு மோசமாக வந்து அந்த ஆட்சியை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு? இன்னும் பல மாநிலம் மேற்கொண்டு எடுத்துக்கங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இதை விட ஒரு பெரிய அபாயத்தை ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய எல்லா வரம்புகளையும் தாண்டி, ஒன்று, அரசாங்கத்தை செயல்பட விடாமல் தடுக்கிறார்.
இது ஒரு அரசியல் ரீதியான தலையீடு. அதைத்தான் நீதிமன்றம் சொல்கிறது, மக்களுடைய இறையாண்மைக்கு எதிரான ஒரு தலையீடு என்று. ரெண்டாவது விஷயம், கல்ச்சுரல் விஷயங்களில் அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு புரோபகேண்டா பீரங்கியாக செயல்படுகிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வள்ளலாரை பற்றி பேசுறது, இன்னும் திருக்குறள், இப்படி பல விஷயங்களை பற்றி பேசுகிற போது ஒரு சனாதன கருத்தியலினுடைய அல்லது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தினை பரப்பக்கூடிய ஒருவராக அவர் இங்கு செயல்படுகிறார். ஒன்று, அரசாங்கத்தை தொடர்ந்து கடுமையாக தாக்குகிறார். செந்தில் ஒரு பெரிய பட்டியலே சொன்னார் என்னென்ன விதத்திலாம் டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்னு, நிர்வாகம் சார்ந்து. அதை விட கல்ச்சரல் ஃப்ரண்ட்ல அவருக்கு ஒரு ஐடியாலஜியை வந்து பரப்புறதுக்கு இந்த ஆளுநர் மாளிகையை, ஆளுநர் பதவியை, ஆளுநர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். அப்படி பார்க்கிற போது அது பாஜகவுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்றேன். பாஜகவுடைய நேரடி பிரதிநிதியாக, ஆர்எஸ்எஸ் நேரடி பிரதிநிதியாக இங்கு செயல்படுகிறார். ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது சட்டப்படியும் தார்மீகப்படியும் இன்றைக்கு தொடர்ந்து இவ்வளவு பெரிய கண்டனங்களை அவர் சந்திக்கிறார். அப்படி கண்டித்து இது வந்து இப்ப நடக்கலைங்க. 2022 இதே மாதிரி 10 பில்லை வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணாரு. மிக கடுமையான எச்சரிக்கையை அன்றைக்கு நீதிமன்றம் விடுவித்தது. என்ன அடிப்படையில் ஹோல்ட் பண்றீங்க, ஒன்னே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இல்லைன்னா பில்லை சைன் பண்ணுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தான் சைன் பண்ணாரு நீதிமன்றத்தினுடைய கடும் உத்தரவுக்கு பிறகு. ஆனால் இன்றைக்கு மீண்டும் ஒரு 10 பில்லை ஹோல்ட் பண்றாரு. அப்போ அவருடைய நோக்கம் என்பது அது முழுக்க முழுக்க முழுக்க, அதாவது ஒரு விஷயம் இருக்குங்க, இந்த ஒரு சமூக விரோத செயலில் ஈடுபடுறவங்கெல்லாம் பார்த்து ஒரு வாக்கியம் பொதுவாக சொல்லுவாங்க, சினிமாவில் எல்லாம் வரும், சட்டத்தை நீ கையில் எடுத்துக்க முடியாது அப்படின்னு. இது சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறவர்கள், கொலைகள் ஈடுபடுகிறவர்கள் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வசனம். இன்றைக்கு ஆளுநரை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், சட்டத்தை நீங்க கையில் எடுத்துக்க முடியாது. இருக்குமார், அரசாங்கத்தை முடக்கணும்ன்றதான் ஆளுநருடைய பிரதானமான நோக்கமா இருக்கு அவருடைய செயல்பாடுகள். ஒரு நேர்மையான ஒரு ஆளுநர், ஒரு மற்ற ஆளுநர்களை போன்று அரசாங்கத்தோடு ஒத்துழைத்து கொண்டு மாநில அரசு சொன்னதை கேட்டுக்கொண்டு முழுசாக இருந்தால் இந்த ஒரு பிரச்சனைக்கும் வரதுக்கு வாய்ப்பில்லை. அரசியல் சட்டத்தில் என்ன சொல்கிறது, குடியரசுத் தலைவரை மத்திய அரசு தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கிறது. அதுவும் தேர்தல் வைத்து எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வாக்களித்து தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதே மத்திய அரசு தான் 28 ஆளுநர்களும் 28, 9, 37 ஆளுநர்களையும் அவங்க தேர்வு செய்து குடியரசுத் தலைவர் மூலமாக நியமிக்கிறார்கள். அதில் அவருக்கு நிறைய அதிகாரங்கள் 153லிருந்து 167 வரைக்கும் பிரத்யேகமான அதிகாரங்களை வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் கவர்னர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் இஸ் சீஃப் மினிஸ்டர். இதுதான் டெர்மினாலஜி. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன பிரபகண்டா செய்யப்படுதுன்னா, தமிழ்நாட்டை தவிர எல்லா நாட்டிலையும் மீடியாக்கள் எல்லாத்துக்கும் தெரியுது, இந்த நான் சொல்கிற டேர்ம் தெரியுது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ரெண்டையும் போட்டு குழப்பி ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை, செர்மோனியல் ஹெட்டுன்னு போட்டிருக்கு, கான்ஸ்டியூஷனில் அப்படி தான் இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஒரு பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸு மக்களோட வரிப்பணத்தில் வாங்கின பஸ்ஸு, அந்த பஸ்ஸை ஆளுநர் பொறுப்பில் அந்த அமைச்சரவையிட்ட அந்த முதலமைச்சர்கிட்ட ஒப்படைக்கணும். 5 வருஷத்துக்கு அந்த பஸ்ஸை அவர் பயன்படுத்தணும், மக்களுக்கு சேவை பண்ணணும். அது 5 வருஷம் முடிஞ்சிட்டுன்னா மக்கள் திரும்ப அங்கீகாரம் பண்ணலைன்னா அவருக்கு அந்த ரைட்டும் கிடையாது, அந்த செக்ரட்டரியேட்டுக்குள்ளே போக முடியாது. இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட். அதில் சூப்பர் பவர், அவருக்கு மேலே யாருமே அதிகாரம் உள்ளவர் கிடையாது. அதற்கு உதாரணம் கைது, இது உதாரணம். நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க புரிஞ்சுக்கணும் சார். புரிஞ்சுக்கிறது எந்த சட்டம் சட்டம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதான் சட்டம், இது சட்டம். இது நீங்க சொல்ற சட்டம் சார். புத்தகத்துல எங்க இருக்கு? அப்படியே நான் எல்லா கிளாஸையும் படிக்கணும், படிக்க எல்லா கிளாஸையும் படிக்கணும். நீங்க சொன்ன எல்லா கிளாஸையும் இங்க பாருங்க, எல்லா கிளாஸையும் படிக்கணும், எல்லா கிளாஸையும் படிக்கணும் சார். இங்க பாருங்க, என்ன பாருங்க, ஒரு ஆளுநர் 144(1) ஒரு முதலமைச்சரை அந்த மாநிலத்தின் ஆளுநர் நியமிக்க வேண்டும். மற்ற அமைச்சர்களை அந்த மாநிலத்தின் முதல்வர் அறிவுரை பிரமாணம் செய்து வைக்கணும் இருக்கு. ஏன் தப்பா படிக்கிறீங்க? தப்பு இல்ல, நீங்க புரியுது சார். நான் என்ன சொல்றேன், எந்த புத்தகத்துல போய் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு வராரு, பேசுறது எல்லாம் நீங்க பேசும்போது நான் ஒண்ணுமே நான் என்ன கவர்னர் வந்து ஒன்றிய அரசு நியமிக்கிற மாதிரி கவர்னர் மாநில முதலமைச்சர் நியமிக்கிறார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்னா அவருக்கு அந்த பொறுப்பு இல்ல, அது என்ன எக்ஸ்பிளனேஷன் தேர்தல் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அத கடந்துரும், அத கடந்துரும். கொஞ்சம் இருங்க சார், இங்கிலீஷ் தெரியாம சொந்த சட்டம் படிக்கல. இல்ல அவர் முடிக்கட்டும், அவருக்கு நேரம் இல்ல. முதலமைச்சரை ஒரு கவர்னர் நியமிக்கிறாரா? பதவி பிரமாணம் தான் செய்து வைக்க முடியும், நியமிக்க முடியாது. நான் அப்படி சொல்லலையே சார், நான் அப்படி சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒரு மாநில முதலமைச்சரை கவர்னர் வந்து நியமிப்பாரு. அப்படி சார் படிக்கிறாரு சார், நான் அப்படியே சொன்னேன். ஆமா அப்படி படிங்க. அப்படிலாம் இல்ல சார், படிச்சா திரும்ப
பாருங்க, ஒரு பச்சை பொய்யை பதவி பிரமாணம் அடுத்த பண்ணி செகண்ட் வைக்கிறது. அதை நான் பதவி சொன்னேன். பிரமாணம் பண்ணி வைக்கிறது. அதை நான் சொன்னேன். அவர் பேசுறாரு. சரி, சரி, கொஞ்சம் இருங்க சார். ஒரு பொய்யை எப்படி கொஞ்சம் இருங்க சார். அவர் முடிக்கட்டும். கொஞ்சம் இருங்க. அதாவது இதுதான் இல்ல சார், ரெண்டு பேருக்கும் ஃபார்முலா தான் இல்ல, ரெண்டு பேருக்கும் ஃபார்முலா ஓகே, ரெண்டு பேருக்கும் அதிகார வரையறை இருக்குதானே? இருக்கு. அதிகார வரையறை இருக்கு. அது அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்து இருக்கு சார். இருக்கு. இல்ல சார், இருக்கு. அதை ஏன் ஃபாலோ பண்ணலன்னு தானே உச்சநீதிமன்றம் கேக்குது. 200ல இவர் சொன்னது எல்லாமே சரிதான். ரெண்டு பேரும் சொன்னது ரொம்ப சரி. 200ல சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால் அந்த தீர்மானத்தை ஒண்ணு அவரு அதை அப்படியே கையெழுத்து போடலாம், சரியா இருக்கு அப்படின்னு கையெழுத்து போடலாம். இல்லைனால் அவர் அதுல எதுவும் குறை கண்டுபிடித்தால் அந்த என்ன குறைங்கிறத திரும்ப சொல்லி திருப்பி அனுப்பலாம். அவங்க அதை சரிபார்த்து அல்லது நாங்க போட்டதுதான் சரின்னு சொன்னாலும் இவர் திருப்பி தான் இவர் பாஸ் பண்ணி ஆகணும், கையெழுத்து போட்டு தான் ஆகணும். இல்ல ஓகே, கரெக்டா வந்துட்டீங்க. அதை செஞ்சார் ஆளுநர். அது என்னன்னே உங்களுக்கு தெரியாது. 10 ஃபைல் என்ன ஃபைல்னு சொல்லுங்க, நான் சொல்றேன் ஒண்ணுக்கும். இல்ல சார், இப்ப 10 மசோதா சொன்னீங்கல்ல, சொல்ல வேண்டியது 10 மசோதா அது என்னென்ன விஷயம் இருக்குன்னா சொல்ல வேண்டியது கோர்ட்ல சொல்ல இல்ல, எதுவா வேண்டுமா? இல்ல சார், என்னென்ன விஷயம் ஒரு நொடி சார், இல்ல ஒரே ஒரு நொடி. அதத்தான் கோர்ட்ல கேக்குறாங்க, சொல்ல சொல்லுங்க. 12ல 2 குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிட்டாரு. 10 எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அப்படி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா 200ல என்ன செகண்ட் பார்ட்ல என்ன சொல்லுதுன்னா, நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் இன்னொரு நிலைப்பாடு எடுத்திருந்தால், வழக்கு நிலுவையில் இருந்தால் அதில் ஆளுநர் கையொப்பம் இடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. நீதிமன்றத்துக்கு போலே இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க. இந்த 10 பில் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. என்னங்க இது? ரொம்ப தெளிவா பாருங்க. அவர் அந்த மசோதாவை சம்மதம் அளிக்க கூடாது. சரி சார், இல்ல சார், அத நீதிமன்றத்துல சொல்லிருக்காரா? ஆளுநர் எதுவும் ஆளுநர் தரப்புல ஏதாவது அத தான் சொல்லிருக்காங்க? கேக்குறேன். எந்த மசோதா? அது எந்த மசோதா தெரியாம நாம பேசிட்டு இருக்கோம். நாம பேசுறத விடுங்க சார். நாம சரியா பேசுறோம். ஒரு நொடி இல்ல, நம்ம இந்த விவாதத்துல பேசுறதே விட்டுருங்க. உச்ச நீதிமன்றத்துல 2 தரப்பு வழக்கறிஞர்கள் இன்னைக்கு வாதிட்டாங்க இல்லையா? ஆமா. அங்க ஆளுநர் தரப்புல வந்து இந்த 10 மசோதாவை நிறுத்தி வச்சிருக்கேன், இது சார்ந்து வழக்கு நீதிமன்றத்துல இருக்குன்னு அவங்க தரப்புல வாதிடலையேன்னு அவங்க நேத்து முந்தா நாள் வந்த வாதத்தை நான் நேரடியா கேட்டேன். அது என்னன்னாக்கா, அது எப்படி இருந்ததுன்னா, நேரடியாக நான் நேரடியாக போய் பார்க்கல, நான் அது சம்பந்தப்பட்டவங்களோட நான் பேசினேன். அதுல என்ன சொல்லப்பட்டது, உங்களோட நான் வெங்கட்ரமணி உங்களோட தனிப்பட்ட உரையாடல்கள்லாம் இங்க செல்லுபடியாகாது. இல்ல சார், நான் அது இல்ல எனக்கு தெரியும். நீதிமன்ற இல்ல சார், நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் உங்களோட பேசுனாருன்னா? இல்ல அவர் எனக்கு எப்படி தெரியும்? ஆளுநர் தரப்புல அன்று நடந்த வாதமோ இன்று நடந்த வாதமோ நீதிமன்றத்துக்கு தேவையில்லாததான். நான் நடந்ததை சொல்லணுங்கிறதுக்காக நான் அதை மென்ஷன் தவிர அது செல்லுபடியாகாதுங்கும் போது அதை சொல்லி பிரயோஜனம் இல்ல. செல்லுபடியாகணும்னு அவசியம் இல்ல. நீங்க நீதிமன்றத்துல ஆளுநர் தரப்புல சொல்லிருக்காங்களா வழக்கு நிலுவையில் இருக்கு? அதான் சொல்ல வரேன். என்ன சொல்ல விடலையே, என்ன சொல்லதுக்கே விடலையே. என்ன வெங்கட்ரமணி அப்பியர் ஆயிருக்காரு. வெங்கட்ரமணி என்ன சொல்லிருக்காருன்னா, இவங்க 10 மசோதாவை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, எந்த மசோதா கையில இருப்புல இல்லன்னு அவர் சொல்லிருக்காரு. அதனால அதை கிளாரிஃபை பண்ணணும். வழக்கே தேவையில்லையே, வழக்கே தேவையில்லை. நேத்து பேப்பர்ல பத்திரிகை இல்ல, நேத்து பத்திரிகையில வந்து செய்தி, நேத்து காலையில பத்திரிகையில ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். ஆளுநர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார், ஆளுநருக்கு இது தொடர்பாக அதிகாரமே கிடையாது என்று சொல்லி ஒருவர் உச்சநீதிமன்றத்தை நாடினார் 2011. அவர் பெயர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. ஆளுநருக்கு அதிகாரமே கிடையாது, ஆளுநரை வைத்து காங்கிரஸ் அரசு பாஜக மாநில அரசை பழிவாங்குகிறதுனாரு. எப்ப தெரியுமா? கமலா பெனிவால் ஆளுநராக இருந்தார். கமலா பெனிவால் ஆளுநராக இருக்கின்ற பொழுது லோக் ஆயுக்தாவினுடைய நீதிபதியாக ஆர்ஏ மேக்தாவை நியமிக்கிறார். இதற்கு மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி அன்றைக்கு சொன்னவர், ஆளுநருக்கு அதிகாரமே இல்லை என்று சொன்னவர் மோடி. இப்ப ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப ஐயா அரசியல்வாதி இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க சொல்லுங்க. அவர் குஜராத்துக்காக பேசியிருப்பார். திரு ரமேஷ் சேதுராமன், பாஜக ஆளாத எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அந்த அரசுகளை அன்பாப்புலர் ஆக்கி அரசுக்கு நெருக்கடி கொடுத்து அரசாங்கத்தை முடங்க விட்டு செயல்பட விடாம அத பாஜக அரசியலோடு சாதகமா அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை அங்க உருவாக்குறது சித்தாந்த ரீதியாகவும் அப்படிங்கிறது திரு மனுஷோட முதல் சுற்றுல வச்ச குற்றச்சாட்டு. அந்த வேலையை செய்வதுதான் ஆளுநர் வந்து இங்க விமர்சனத்திற்கு உள்ளாகிறாரா செய்யறதுனால? வீடியோ ஃப்ரேம் இதுவா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட ஆடியோ வருதா? ஆடியோ வருது, சொல்லலாம் நீங்க. ஒண்ணும் இல்ல, இப்போ பாத்தீங்கன்னாக்க எந்த ஆட்சி நடந்து கொண்டிருந்தாலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இதுல
கடந்த ஒரு 40 வருஷத்தையே எடுத்துக்கீங்களேன். இது நீங்க ஒரு உதாரணத்துக்கு கரெக்டா தான் கேட்டாங்க, கேட்டதுல தப்பே கிடையாது. மோடி ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்த போது இதுல மத்திய அரசுல காங்கிரஸ் ஆளக்கூடிய இந்த யூபிஏ அரசு இருந்த போது அவங்க நெருக்கடியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு தான் இப்போ வருது அப்படிங்கிறதையும் பாக்குறோம். ஆனா மக்கள் பார்வையிலே பொதுவா எப்படி இருக்குன்னாக்கா, சோ இது எப்பவுமே ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க மத்தியில ஆளக்கூடிய. அப்போ திரு மோடி வச்சது மேலோட்டமான குற்றச்சாட்டுனா இப்ப வைக்கிறதும் மேலோட்டமான குற்றச்சாட்டு நகர்ந்துடலாம். அப்போ திரு மோடி வச்ச குற்றச்சாட்டுல அர்த்தமும் ஆழமும் இருக்குன்னா இப்போ எதிர்கட்சி அரசுகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல அர்த்தமும் ஆழமும் இருக்குன்னு எடுத்துக்கலாம். எப்படி அணுகலாம்? இருக்க முடியாதுங்கிறது நான் சொல்றேன். நான் சொல்லக்கூடிய விவகாரம் எப்பவுமே அப்ப நீங்க எத்தரப்புல இருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எப்படி இருக்குன்னா, இது ஒரு இணக்கமான சூழலில் தொடர்ந்து அந்த ஆளுநர்கள் அரசியல் செய்கிறார்கள் அப்படிங்கிற அளவுல மட்டும்தான் எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான் என்னுடைய பங்கு. நான் சொல்லக்கூடிய அது எப்பவுமே செய்யறாங்க, அரசியலுக்காக செய்யறாங்கன்னு ஒத்துக்கணும் அப்படின்றீங்க. இல்ல எப்போதுமே இந்த மாதிரி ஆளுநர்கள் செய்யறாங்க அரசியலுக்காகங்கிறத ஒத்துக்கணும் அப்படின்றீங்க. எப்பவுமே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் மாறி மாறிதான் வந்து கொண்டிருக்கிறதுன்னு நான் சொல்றேன். ஒவ்வொரு விவகாரத்திலும் அந்த தரப்புலையும் இந்த தரப்புலையும் சொல்லப்பட்டது. ஆனா நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னாக்க ஒவ்வொரு விவகாரமும் எடுத்தா பொதுமக்கள் கிட்டக்க இந்த மாதிரியான ஒரு பரப்புரையை மேற்கொள்ளும் போது எங்க ஜெனுவல் கேஸ் இருக்கோ அங்க மக்களுக்கு தெரியும் ஒருவேளை முடக்கப்படுகிறதான்னு. ஒருவேளை ஆளுநர் என்ன சார் அரசியல்ல நிக்க போறாரா, தேர்தல்ல நிக்க போறாரு, அவருக்கு என்ன மக்கள் ஆதரவு எல்லாம் இருக்க போகுது? அவருக்கு என்ன தேர்தல்ல நிக்க போறாரு, மக்களுடைய ஆதரவு அவருக்கு கிடைச்சா என்ன, கிடைக்காம போனா அதை பத்தி ஏன் கவலைப்படணும்? இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ பாஜகவுக்கு வேலை செய்யறாரு ஆளுநர் தான் சார் குற்றச்சாட்டு. பாஜக அரசியலை இங்க செயல்படுத்த முயற்சிக்கிறாருங்கிறதான் சார் குற்றச்சாட்டு. ஆளுநர் அதுக்காக வந்திருக்காருன்னு தான் குற்றச்சாட்டு. காலத்திலையும் இதுதான் சொல்லப்பட்டது. நான் சொல்வது காங்கிரஸ் இது மட்டும்தான் முன்னெடுத்து இங்க போனாங்க, இல்ல காங்கிரஸ் கூட்டணி யூபிஏ இருந்ததோட இதுதான் குஜராத் இருக்கலாம், மற்ற பாஜக ஆண்ட மாநிலங்களாக யூபிஏ பீரியட்ல இருக்கலாம். நான் திரும்பவும் சொல்லக்கூடிய விவகாரம் நிச்சயமா ஒரு சில விஷயங்கள்ல எந்த கவர்னராக இருந்தாலும் சரி அதுல ஒரு சில நேரங்கள்ல அந்த அரசியல் அழுத்தம் இல்லாமல் இருந்ததில்லைங்கிறதும் ஒரு உண்மையான பாயிண்ட். ஓகே, மனுஷ் குறுக்கிட்டே இருக்காரு. அவர் இந்த யானைக்கும் பூனைக்கும் சரிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. கடந்த காலத்தில், அதாவது பிஜேபி எல்லாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த காலத்திலையும் கவர்னர்களால் ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்தித்த ஒரு கட்சினா திமுக தான். 2 முறை ஆட்சி கலைப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆனால் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, அதை நீங்கள் எஸ்ஆர் பொம்மை வழக்கை மையமாக வச்சு தான் பேசணும். எஸ்ஆர் பொம்மை வழக்கில் என்ன விஷயங்களை உருவாக்குறாங்கன்னா, ஆட்சி மாற்றங்கள், ஆட்சி கவிழ்ப்புகள், பெரும்பான்மையை நிரூபிப்பது, இது போன்ற விஷயங்களில் ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவாக வரையறுக்குது. அதனுடைய பொருள் என்னன்னா, அது போன்ற விவகாரங்களில் தான் அதற்கு முந்தைய ஆளுநர்கள் தலையிட்டு கொண்டிருந்தார்கள். அதாவது இந்த ஆட்சி மாற்றங்கள் நடக்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல. இப்போ இதுக்கு முன்னாடி அந்த ஆட்சி காலத்தில் எத்தனை கவர்னர்கள் கோப்புகளில் கையெழுத்து போடாமல் வச்சிருந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி எத்தனை மோடி குஜராத் முதல்வராக இருக்கும்போது இதே குற்றச்சாட்டை வச்சு இல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. ஆனா நீங்க ஒட்டுமொத்தமாக இந்த ஆளுநர்கள் மேல வைக்கப்பட்ட நீதிமன்றம், அதுக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் பல வழக்குகள் வந்திருக்கு. அந்த வழக்குகள்ல எத்தனை வழக்குகள் கவர்னர் டே டு டே லைஃப்ல, டே டு டே அஃபேர்ல, ஒரு அரசாங்கத்துடைய அஃபேர்ல அவர் தலையிட்டுக்கிட்டே இருந்தாரு. இத்தனை மசோதாக்களை அவர் கிடப்புல போட்டு வச்சிருந்தாரு. அதே மாதிரி எத்தனை ஆளுநர்கள் உரையை படிக்காமல், ஒரு மாநில அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்காமல் எத்தனை ஆளுநர்கள் வெளியேறினார்கள், தன்னுடைய சொந்த கருத்துக்களை எத்தனை ஆளுநர்கள் அதில் தெரிவித்தார்கள். இது எல்லாத்தையும் ஆளுநர் ரவி தொடர்ந்து பண்றாரு. அதோடு மட்டுமல்ல, இன்னைக்கு ரவி செய்வது போன்ற கல்ச்சுரல் ஃப்ரெண்ட்ல பண்ணக்கூடிய ப்ரொபகேண்டாஸ், அதாவது காங்கிரசினுடைய அரசியல் பிரச்சாரங்களை போய் மேடையில் போய் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த ஆளுநர்கள் பேசினாங்களா? அன்றைக்கு இருக்க ஆளுநர்கள் இந்த ஆட்சி மாற்றங்கள், ஆட்சி கவிழ்ப்பு போன்ற விஷயங்கள்ல ஒன்றிய அரசினுடைய விருப்பப்படி செயல்பட்டார்கள். அதனுடைய பலியான ஒரு கட்சி திமுக. அதனாலதான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆளுநர் பதவி வேண்டாங்கிறது எங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. அப்புறம் மட்டும் இல்ல, இப்ப கூட முதலமைச்சர் என்ன எழுதியிருக்காரு, எல்லா பாஜக ஆளாத மாநில முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. நம்ம ஆளுநருடைய அதிகாரங்கள் வரையறுக்கப்பட வேண்டும், ஒன்று சேர்ந்து போராடணும். இது திமுகவுடைய பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நீதிமன்றத்தில்
நாங்க கொண்டு போயிருக்க இந்த வழக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான வழக்கு. பேசும். அது திமுகவுக்காக இல்ல. அப்படி பாக்குறப்போ முன்னாடி இப்படிதான் நடந்துச்சு, இப்பவும் இப்படிதான் நடக்குதுன்னு சொல்றது ஒரு பச்சை பொய். அவங்க சொன்னது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அவங்க இந்த டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தினாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா இவங்க பண்ற மாதிரி ஒட்டுமொத்த ஆட்சி நிர்வாகத்தையே முடக்கிறத எந்த காலத்திலையும் எந்த கவர்னரும் செய்தது. திரு குமார், தமிழ்நாடு அரசு மட்டும் நீதிமன்றத்தை நாடல ஆளுநருக்கு எதிராக. ஏற்கனவே கேரளா நாடு இருக்கு, டெல்லி நாடு இருக்காங்க, மேற்கு வங்கம் கடும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. பாஜக ஆளாத எல்லா மாநில அரசுகளும் எதிர்க்கட்சிகளும் ஆளுநருக்கு எதிரான விமர்சனங்களை வைக்கிறாங்க. தேவைப்படும் போது நீதிமன்றத்தையும் நாடுறாங்க. இப்போ இதில் இந்த டபுள் என்ஜின் சர்க்கார்னு பாஜக சொல்ற மாதிரி மத்தியிலையும் பாஜக, மாநிலங்கள்லையும் பாஜக அந்த நிலைப்பாடை நோக்கி நகர்த்துறாங்களா, இல்லை நீங்க எதிர்க்கட்சிகள் ஆண்டாலும் நாங்க ஆளுநர் மூலமா ஆளுவோம் அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாடை நோக்கி இந்த நகர்த்துறாங்களா? இதுல போட்டி எதுல இருக்கணும்னா ஹானஸ்டா அரசாங்கத்தை நடத்துறதுல தான் போட்டி இருக்கணும். அரசாங்கத்தை நடத்துறவங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை உருவாக்குறவங்க, அரசாங்கத்தை நடத்துறவங்க ஆளுநர் எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் சமாளிச்சு இல்ல நேர்மையில தான் போட்டி இருக்கணும். நேர்மையில போட்டி இருக்கலாம், பொறாம தான் இருக்கக்கூடாது. போட்டி இருக்கலாம், பொறாம இருக்கக்கூடாது. அந்த அந்த ஆங்கிள் நீங்க கேட்டீங்கன்னா அந்த கேள்வியை நான் சரின்னு சொல்லுவேன். ஆனால் இதுக்காகவே தங்களுடைய ஆட்சியை விரிவாக்கம் செய்யணுங்கிறதுக்காக தான் அரசாங்கம் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா அது எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஏன்னா இந்த 82ல் 2 சீட்டில் ஆரம்பித்த கட்சி 80ல் 81ல் பாஜக இன்னைக்கு தொடர்ந்து முன்னேறி படிப்படியாக உயர்ந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறது. எல்லாமே நாடு வளர்ந்துருக்கிறது, நாடு நல்ல அபரிமிதமான முன்னேற்றத்தில் போய் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த 4 மாநிலத்தில் இப்போ 4 மாநிலமும் ஒன்று சேர்ந்து ஒரு தேர்தல் ஜனநாயகத்தின் மூலம் வர்றதை யாரும் தடுக்கலையே. ஆமா, யார் வேணா வரட்டும். ஆமா சார், அப்படி யாராவது வந்துட்டா ஆளுநர் மூலமா நெருக்கடிங்கிற இடத்துக்கும் இல்ல சார், அப்படி பார்க்கவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆளுநர் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க முதலமைச்சருக்கு சொல்றதெல்லாம் செய்துகிட்டு இருக்கணுங்கிறதுக்காக இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு. அது தவறு. முதல்ல ஏன் தவறுன்னு கேட்டா, அவர் முழுக்க 100% மத்திய அரசுடைய சொல்றதை செய்ய சொல்லுங்க. பிரசிடென்டோட ரெப்ரசன்டேட்டிவ் கண்காணி தான், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸ்கூல் காலேஜ்ல இருப்பாங்க இல்லையா, அத போல சட்டம் அப்படி சொல்லல. அத போல இல்ல நீ புரிதல் அப்படி ஆளுநர் உங்களுக்கு புரிதல் இருக்கு சார். ஒரு நீங்க போய் அந்த காரியத்தை அப்புறம் நல்லா செய்துட்டு வாங்கன்னு சொல்லி இருக்குன்னா அது எந்த குறையும் இல்லாம செய்யறத நம்ம விளக்கலாம். அதைத்தான் நான் விளக்கிட்டு இருக்கேன். ஆளுநர் என்பவர் இந்த பாருங்க, குடியரசுத் தலைவர் அங்க ஏன் இதுக்கு செங்கோட்டையில குடியரசுத் தலைவர் கொடியேற்றாரு, மாநிலத்தில் ஆளுநர் கொடியேற்றாரு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கொடியேற்றாரு, மாவட்ட வட்டத்துல வட்டாட்சியர் கொடி ஏன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா மட்டும் நான் கேட்டு நிறைவு செய்றேன். கண்காணி தான் ஆளுநர் அரசு சரியா செயல்படுதா இல்லையான்னு கண்காணிக்கக்கூடிய வேலையை தான் அவர் செய்வதற்காக வந்திருக்காரா? அது நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி சார் பேசுகின்ற பொழுது ஒரு ஒப்பீனியனை திருப்பி கிரியேட் பண்ண முயற்சிக்கிறார். ஆளுநர்கள் எல்லாம் புனித பசுக்கள், அவர்கள் தவறே செய்ய மாட்டார்கள், தவறு செய்பவர்களை கண்டால் அவர்களுக்கு வெகுண்டெழுவார்கள், கோபம் வரும் அப்படிங்கிற மாதிரி பேசுறார். பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் ஜெகநாதன் முறைகேடு புகார்களில் கைது செய்யப்படுகிறார், லஞ்ச ஊழல் புகாரில் கைது செய்யப்படுகிறார். அவர் ஜாமீன்ல வெளியில வர்றாரு. எல்லா வேலையும் விட்டுட்டு இங்கேருந்து வண்டி எடுத்துட்டு நேராக போய் அவரை பார்த்து, எங்க பெரியார் பல்கலைக்கழகத்தில் பார்த்து 25 நிமிடம் அவரோடு தனியாக உரையாடி அங்கு இருக்கக்கூடியவர்களிடம் நீங்கள் இவருக்கு ஆதரவு தாருங்கள் என்று அவர் கேட்டு வந்திருக்கிறார். நான் என்ன கேட்குறேன், நம்முடைய ரமேஷ் சேதுராமன் கூட சொன்னார், நீங்கள் அவர் பாருங்க சிறையில் இருப்பவர் இப்போ தொடரலாமா, இப்போ இவர் கைது செய்யப்பட்ட ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தராக தொடரலாமா அப்படிங்கிற கேள்வி வருது. நீங்கள் ஏன் திருப்பி ஆளுநர் ஏதோ அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப மோசமானவர்கள் போலவும் ஆளுநர்கள் புனித பசுக்கள் மூலம் ஒரு பிம்பத்தை கட்டுறீங்கல்ல. இப்போ உங்கள் ஆட்சியில் தான் வெஸ்ட் பெங்கால் ஆளுநர் மீது பாலியல் குற்றச்சாட்டு வந்துச்சு. இதே பாலியல் குற்றச்சாட்டு தமிழ்நாட்டிலிருந்து ஆளுநராக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருவர் மீதும் வந்துச்சு. இதற்கு முன்பும் சிலர் மீது வந்துச்சு. அப்ப நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் இல்ல, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை செயல்பட விடுங்கள். உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஆசை இருந்தா நீங்க ரிசைன் பண்ணிட்டு தேர்தலில் போட்டியிடுங்கள். உங்க கருத்தை மக்கள்கிட்ட சொல்லுங்க. மக்கள் உங்களை ஆதரித்தால் நீங்கள் செயல்படுத்தலாம். ஓகே, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறோம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்ட